கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவதாசன் அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கிற பொழுது காயங்களை குறித்து அவர் பேசின பொழுது உண்மையிலே எனக்கு யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகள் கடந்து போனாலும் இன்றைக்கு நாங்கள் ஊழியத்திலே பார்க்கக்கூடிய ஒன்று, அநேகருடைய இழப்புகள் இன்றைக்கு காயங்கள் அழியாதே இருக்கிறதை நாங்கள் அநேக மக்களை சந்திக்கிறோம். பிள்ளைகளை இழந்ததான அந்த காயத்தில் இருக்கிற மக்களை குறித்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். அடுத்தது கணவனை இழந்ததான அநேக குடும்பங்களை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல மனைவியை இழந்ததான அநேக குடும்பங்களை இன்றைக்கும் யுத்தத்திலே அதிகமான 10 வருடங்கள் ஆனாலும் அந்த இழப்புகள் இன்றைக்கு மக்களுடைய காயத்தில் இருக்கிற அந்த காயத்துக்கு யார் மருந்து கொடுக்க முடியும் என்று பார்த்தீங்கன்னா, அதுபோல பாஸ்டர் ஒரு உதாரணத்தை அவர் சொன்னார். ஒரு சகோதரிக்கு எல்லா விதமான சொத்து பத்துக்களும் எல்லா விதமான காரியங்களும் இருந்தாலும் வாழ்க்கையில அந்த காயத்தின் ஒரு விடுதலையை கொடுக்கிறதை நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான். அதுபோல இந்த இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், அநேக தேவனுடைய பிள்ளைகள் அநேக விதமான காயங்களோடு கூட நீங்கள் இருந்திருக்கலாம். நிச்சயமாக ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் நீங்கள் விசுவாசித்து நீங்கள் ஜெபிக்கிற பொழுது இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு விடுதலையோடு கூட நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். நிச்சயமாக தேவதாசனுடைய இந்த வருகை நிமித்தம் இந்த கூடுகையை நாங்கள் கூடி தேசத்துக்காக ஜெபிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம்.